அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தீனுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மர்சா மாணவர்கள் இன்று பராத்து நாளைக்கு பரக்கத்தான அந்த பராத்து நாளையில் செல்வ செழிப்புடனே வாழ்வதற்கு நம்ம வருஷம் பூரா செல்வ செழிப்புடனே நல்ல வசதியோடு வாழ்வதற்கு உண்டான ஒரு அமல் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வாழ்வதற்கு? பரக்கத்தான வாழ்க்கை வாழ்வதற்கு, செல்வ செழிப்போடு பரக்கத்தான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான அமல் தான் பார்க்க போகிறோம். இது நல்ல அருமையான முறையில் நம்ம பார்த்து இது மாதிரி நம்ம அந்த பராத்து நாளில் நம்ம ஓதணும்னு சொன்னால் வசதியாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தான முறையில் வாழலாம். இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பராத் இரவிலே நாமெல்லாம் 3 யாசீனை ஓதுவோம். முதலாவது யாசீன் நீளமான ஆயுளுக்காக வேண்டியும், இரண்டாவது யாசீன் பரக்கத்தான வாழ்க்கை வாழ்வதற்கும், மூணாவது யாசீன் பலா முசீபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்குண்டான ஓதுவதற்கும் நாம் 3 யாசீனை ஓதுவோம். அதே போன்று செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு நமது இமாம் பெருமக்கள் கூறுகின்றார்கள். 11 அரிசி நம்ம சாப்பிட்றோமா இல்லையா, அந்த அரிசியை எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்? ஒரு அரிசியை எடுத்துட்டு என்ன 10 செலவாத்து ஊதணும் அதில் அரிசியில். அப்புறம் சூரத்து ஃபத்தஹ் சூராவில் ஒரு ஆயத்து, கடைசி வரக்கூடிய ஆயத்து, என்ன ஆயத்து? முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஸித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் என்று வரக்கூடிய ஆயத்தை 10 தடவை ஓத வேண்டும். அதற்கு பிறகு 10 தடவை சூரா இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 10 தடவை ஓதணும்.